வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர் என்ற புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனை என்ற தலைப்பில் ஜனவரி 4, 2025 நாம் சிந்திக்கிருப்பது உடல் ஓம்பலும் இறை வழிபாடும். நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அளவோடும் முறையோடும் உணவை உட்கொள்ள வேண்டும். அதிக சுவையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அதிகமாக உட்கொண்டால் அதை ஜீரணிப்பதற்கு அதிகமான அமிலம் சுரக்க வேண்டும். ஆனால் அவை அதிகமாக இருப்பது காரணத்தினால் ஜீரணம் அதிகமாக ஆவதில்லை. அதனால் உப்பிசம் என்கின்ற புளிப்பு சக்தி மிகுந்த அமிலம் ஏற்பட்டுவிடும். எனவே நாம் அளவோடும் முறையோடும் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் நமது உடல் ஆரோக்கியமாகவும் துன்பம் இல்லாத இன்பமான ஒரு அமைப்பு ஏற்படும். எனவே நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வழங்கிய எளிய முறை உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, அகத்தவம், தட்சோதனை ஆகியவை தொடர்ந்து செய்து வந்தால் நமது உடலும் நமது மனமும் நமது அறிவும் வளர்ச்சி பெறும். அதனால் நாம் நமது உடலை ஆரோக்கியமாகவும் மனதை தூய்மையாகவும் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆசையின் காரணமாக அதிக உணவை உட்கொண்டால் நமது உடல் துன்பத்தையும் தான் ஏற்படுத்தும். எனவே நாம் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் அளவான முறையில் முறையான முறையில் உணவை உட்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உணவை நாம் செரிக்க வேண்டும். அல்லது நாம் உண்ட உணவு நமது உடலை செரித்தால் அது நமக்கு துன்பமே. எனவே முறையோடும் அளவோடும் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே நமது முன்னோர்கள் சொன்னபடி இறைநிலைக்கு பயப்பட்டு எல்லா செயல்களும் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அது நமது உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதனால் நாம் உணவை அளவோடு சாப்பிட்டு வாழ வேண்டும். போல இந்த உடலுக்கு உணவு, ஓய்வு, பால் உறவு, எண்ணம், உழைப்பு ஆகிய 5 அளவோடும் முறையோடும் அனுபவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியத்தும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து இவ்வுலகிற்கும் நாம் முறையாக செய்ய இயலும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.